கல்வராயன் மலைப்பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள முட்டைக்கோஸை காப்பாற்ற உரம் மற்றும் பூச்சி மருந்துகளை வழங்க வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் முட்டைக்கோஸ் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை போதிய அளவு பெய்யாத காரணத்தால் வெயிலின் தாக்கம் அதிகமாகி முட்டைக்கோஸ் செடிகளை செம்பட்டை நோய், அசுவினி நோய், இலைக்கருகல் நோய் என பல்வேறு நோய்கள் தாக்கியுள்ளன. முட்டைக்கோஸ் அறுவடை செய்யும் நேரத்தில் செடிகளை நோய்கள் தாக்கியுள்ளதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பயிரை காப்பாற்ற வேளாண் துறை அதிகாரிகளிடம் உரம் மற்றும் பூச்சி மருந்துகளை கேட்டபோது அவர்கள் வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சின்ன கல்லூராயன் மலையில் பார்த்தீங்கன்னா மலையில் 5000 ஏக்கரா முட்டைக்கோசு இது காலிஃப்ளவர் இது பண்ணியிருக்கோம். சரியான மழை பருவம் இப்போ பெய்யாததுனால வெயில் தாக்கம் அதிகமாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா கோசெல்லாம் பார்த்தீங்களா கருகல் நோய், அஸ்வினி இதேமாரி உண்டு போச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக்கு 40,000 செலவு பண்ணுறோம். 40,000 இதேமாரி நோய் ஏற்பட்டுச்சுன்னா சரியாக 20,000 கூட ஏக்கராக்கு கிடைக்க மாட்டேங்குது.